கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய வாசலில் நுழையுங்கள் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். க்ளோரி ஸ்தோத்திரம். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். என்னை கை தூக்கிவிட்டே எதிரியின் மேல் வெற்றி தந்தே, என்னை கை தூக்கிவிட்டே எதிரியின் மேல் வெற்றி தந்தே, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தீபமே, கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தீபமே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் போற்றவும், உம்மை நாங்கள் புகழவும், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த மாலை வேளையிலும் கர்த்த நீர் எங்களை முன் குறித்து, கர்த்த நீர் எங்களை முன் அறிந்து, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை கிருபையாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையையும் நினைவையும் எண்ணங்களையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் தாமே அல்லேலூயா எங்களை முற்றிலும் முழுவதும் கர்த்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. உம்முடைய சமூகம் பிரசன்னம்
இந்த ஆராதனை இருக்கட்டும். வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வாரும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்தின் கர்த்தர் நீர் நிறைத்து நடத்தி அருளும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவாதி தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், தியானிக்கவிருக்கிற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் நீர் தந்தரள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கிருபை தாரும். தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கிரிகைகளும் ஆண்டவரே, இந்த ஆராதனை நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற தடைகளும் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் இப்பொழுதே கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே எங்களுக்கு வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட ஜெயத்தை, வெற்றியை பிதாவாகி தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலிருந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை, எபினேசரே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி சகோதரனோடு கூட இணைந்து பாடுவோமா? க்ளோரி. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம்முடைய கிருபையினால் நிர்மூலமாகாமல் இதுவரை என்னை காத்தீரப்பா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபை
நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய பாடல். அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, உம்முடைய சமூகத்தில் நான் மண்டியிட்டு என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தையே நான் உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த பாடல். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான பாடலை சகோதரன் பாடும்போது, எபினேசரே உமக்கு ஆராதனை. எபினேசர் நமக்கு உதவுகிறவர். அல்லேலூயா. அவர் பாடின பாடல், அதை பாடின பாட்டை கேட்கும்போதே நமக்கு எவ்வளவு தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது அப்படின்னா, அதற்கு நான் காரணம் சொல்கிறேன். அவருக்கு கர்த்தர் எபினேசராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த தேவதாசனுக்கு, அந்த தேவ மனிதருக்கு அவர் எபினேசராக இருந்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலையும் கூட மறப்பேனோ உமது அன்பை அப்படின்னு பாடும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பாடும்போது, தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது, கை காலெலாம் நல்லா இருக்குது, நல்ல சரீர சுகபலனோடு கூட இருக்கிறோம். ஆனால் அவங்க இந்த சூழ்நிலையிலையும் கூட
சரீரத்தில் பலகீனங்கள் இருந்த போதிலும் கூட ஆண்டவரே மறப்பேனோ உமது அன்பை. அல்லேலூயா. ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரம் கடைசி 3 நாட்களும் இந்த தெய்வ மனிதர் நம்முடைய மத்தியில் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்கள நான் அந்த தெய்வ மனிதரை நான் நம்முடைய சபைக்கு நடக்கிற அந்த வருஷத்தின் நடுவில் இருக்கிற அந்த உபவாச ஜெபத்தில் அவர்களை கூப்பிட்டுருக்கிறேன். எனவே அருமையான தெய்வ மனிதர், அருமையான ஒரு மூலமாய் வருகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தேவ பிரசன்னத்தை பாருங்களேன். நீங்கள் காலையில் எழும்பி போய் உட்காந்து இந்த பாட்டை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காந்து அப்படி பாடி பாருங்களேன். மறப்பேனோ உமது அன்பை அப்படின்னு சொல்லி பாடினா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் ஒன்று மறக்க மாட்டேன் மகனே மகளே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறக்காதவர். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட இந்த பாடலை நாம் சில சரணங்களை நம்ம பாடப்போகிறோம். உணர்ந்து பாடுவோமா? எபினேசரே உமக்கு ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடுவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. அல்லேலூயா. இந்த பாட்டோட சரணங்கள், எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, உலகம் எளியவனை பார்க்காது, உலகம் வலியவனை பார்க்கும். பணக்காரனை பார்க்கும், வசதி மிகுந்தவனை தான் உலகம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எளியோர்களை ஆகிய உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி பார்த்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் வெறுத்து ஒதுக்கின உங்களையும் என்னையும் அப்படித்தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, பெயர் சொல்லி மகனே மகளே என்று உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். எனவேதான் அவரை பாடுறோம். மறப்பேனோ உமது அன்பை, உம்முடைய சமூகத்தில் மண்டியிடுவேன் உம்முடைய பாதத்தில் என்று சொல்லி ஆண்டவரை பாடுகிறோம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், இசையா உம்மை நான் மறவேன் என்று சொல்லி ஒரு பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடப்போகிறோம். குளோரி. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா
உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் என் கண்மலையும் மீட்பரும் இயேசுவே நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை கரங்களை தட்டி கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் வாழ்க்கையில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு வேலையா. பாடுவோமா? என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான். சொல்லுங்க. உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. உம்மை மறவேன் நான். சொல்லுங்க. உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. அல்லேலூயா. இந்த பாடலை பாடினவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். பன்னீர்செல்வம் ஜீசஸ் டீம்ஸில் இருக்கிற ஒரு பாடி இந்த பாடல் திருப்பத்தூரில் பாடுவார். ஆனால் இந்த பாட்டை ஏற்றினது தெரியாது எனக்கு. ஆனால் அவர் திருப்பத்தூரில் இந்த பாடலை பாடுவேன். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நமக்கு கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் என் கண்மலையும் மீட்பரும் பா நீதானையா, நீதானையா. அது மாத்திரமல்ல, 2வது சொல்லணும், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. பாடுவோமா? மீண்டுமாக கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி, என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. பாடுவோமா? என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான்.
என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையில் உங்களையும் என்னையும் அவர் நினைக்கிறவர். 1 சாமுவேல் 2:8 வாசித்து பார்க்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று இந்த வேத பகுதியில் அன்னாள் பாடின ஒரு ஜெபம், அன்னாள் கர்த்தரை மகிழ்ந்து துதித்து பாடின ஒரு ஜெப பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த அவள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, மலடியாயிருந்த அந்த அன்னாள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட இருந்த நேரத்தில் அந்த அன்னாள் செய்த காரியம் என்ன? தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போனால் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அன்னாள் ஊற்றி விட்டாள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போய் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்ததின் நிமித்தமாக தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்னாளினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார். அல்லேலூயா. மலடி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில், இந்த மலடி என்று சொல்லக்கூடிய பட்டம் அவளுக்கு எவ்வளோ வேதனை தெரியுங்களா? ஆனால் நான் சொல்லட்டும், அந்த வேதனையை சுமந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் குழந்தை இல்லை, எனக்கு இல்லையேங்கிற அந்த 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 குறைபாடு என்னுடைய வீட்டார், என்னுடைய கணவன் வீட்டார், என்னுடைய தாய் வீட்டில் யாரும் என்னை அப்படி வேதனைப்படுத்துறதில்ல. ஆனால் என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தான் சொல்லுவாங்க, இன்னும் ஒன்றும் இல்லையா. இந்த ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் இந்த கவுன்சிலிங்கில் இருந்தபோது சகோதரி சொன்னாங்க, வேதனையோடு சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க கேட்குற கேள்வியே என் இருதயத்தை குத்துறது போல இருந்தது. தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் அன்னாளுடைய இருதயம் குத்தப்பட்ட நிலைமையில், வேதனைப்பட்ட நிலைமையில் அவள் ஒரு காரியத்தை செய்தாள். என் ஜெபத்தை கேட்டு அருளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து வீட்டில் அழுதுகிட்டு இருந்தா அந்த கண்ணீர் வீணான கண்ணீர். அதே கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு போய், கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் அங்கே ஊற்றினால் அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குமே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாமுவேல் புத்தகத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, அன்னாள் போய் மனம் கசந்து, 1 சாமுவேல் 1:10 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
மனம் கசந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் உமக்காக வளர்த்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஆனால் என்னை அதுக்கு பிற்பாடு யாரும் என்னை மலடின்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளையற்றவள் என்று சொல்ல மாட்டாங்க. எனவே ஒரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தா போதும், அதை நமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவள் ஜெபம் பண்ணினாள் தேவ பிள்ளைகளே. ஆனால் அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டு அவளுக்கு அருமையான தீர்க்கதரிசி சாமுவேலை பாருங்கள். சாமுவேலை குறித்து சரித்திரத்தில் அந்த புத்தகத்தில் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா, சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அவர் அந்த நாட்களில் எழும்பினதும் இல்லை, அதற்கு பிற்பாடு எழும்பினதும் இல்லை. அல்லேலூயா. குட்டி சாமுவேல் தான். சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் சாமுவேலோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த சிறு வயது துவங்கி அவர் வயதான கிழவனான ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வாயாய் அவர் பயன்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த அன்னாள் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் கர்த்தர் என்பதை அறிந்து 2வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறாள். 6வது வசனத்தை வாசி பார்க்கும்போது அந்த 2வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். மகிமைப்படுத்திவிட்டு 6வது வசனத்தை சொல்லுகிறாள், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். 7வது வசனத்தில் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய பாதத்தில் போய் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துட்டானா போதும். அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட தாழ்மையோடு கூட அமர்ந்து இயேசுவே என்று சொல்லி அப்படியே அமைதியாக அமர்ந்துட்டான். ஆண்டவரே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை போல நான் இருக்கிறேன், நீர் என்னை வணைந்து உருவாக்கி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தால் போதும். தெய்வ பிள்ளைகளே, இந்த 8வது வசனத்தில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஒரு குழந்தையை கொண்டு போய் அந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொடுத்ததுனால அதற்கு பிற்பாடு அன்னாளை கர்த்தன் ஆசீர்வதித்ததின் நிமித்தமாக 21வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும், அப்போ 6 பிள்ளை அவளுக்கு. ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா, முதல் பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா, அதை தசம பாகத்தை போல் கொடுத்துட்டா. அதுக்கு பிற்பாடு 5 பிள்ளைகள் அவளுக்கு இருந்தது. இப்போ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தின் கிரிகை இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உங்களையும் என்னையும் மறக்காதவர். அல்லேலூயா. திரும்பவும் அருமையான சகோதரனோடு கூட இருந்து, எபினேசரே உமக்கு ஆராதனை செய்கிறோம்ப்பா என்று சொல்லி எழும்பி நின்று, எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே உணர்ந்து, எபினேசரே உமக்கு ஆராதனை, எளியவனை கண்ணோக்கி பார்த்தீங்களேப்பா ஆண்டவரே, அப்பா கிருபையா எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. எல்லாரும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து, எபினேசரே எல்லோரும் ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. என் மேல் வைத்த முறை கிருபையினால் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் காக்கிறேன். பாடுவோமா?
நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. சொல்லுங்க. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருள் என் சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, எப்பக்கமும் இருள் சூழ்ந்த நேரத்தில் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருள் சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருள் இருந்த நேரத்தில் நடந்து வந்து நானே வழின்னு சொன்னவர் வழி உங்களுக்கு வழிகாட்டினாரே. தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க எல்லாரும். நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மகனே மகளே, உன்னை நான் மறப்பேனோ என்று சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அணைத்தாரே. இந்த வார்த்தையை அப்படியே நம்ம நினைத்து, என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நிலைமையில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி மறந்தீரோ மறந்தீரோ அப்படின்னு நீங்கள் ஒருவேளை அழுதுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் மறப்பேனோ என்று. உன்னை மறப்பேனோ மகளே, உன்னை மறப்பதற்காகவா நான் சிலுவைக்கு கடந்து போனேன். உன்னை மறப்பதற்காகவா நான் சிலுவையில் என்னுடைய கரங்கள் ஆணிக்கடாவப்பட ஒப்பு கொடுத்தேன். உன்னை மறப்பதற்காகவா நான் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கதாவுக்கு ஏறிப்போனேன்.
ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். சகோதரனே சகோதரியே, உங்களையும் மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும், வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி என்னை அணைச்சிங்களேப்பா. இந்த வார்த்தை அப்படியே பாட போகிறோம். நீங்கள் பாட போகிறீங்க. ஒரு முறை சகோதரன் பாடின பிற்பாடு, அதற்கு பிற்பாடு நீங்கள் பாட போகிறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறந்தீரோ என்று நான் அழுதேன். உங்க சத்தம் உயரட்டும். மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. அப்படியே கரங்களை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி, மறப்பேனோ உமது அன்பை, உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, என் மீது அன்பு கூர்ந்து. அப்படி சொல்லுங்க. பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் ரத்தம் சிந்தி, கழுவினீர் கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பீதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, பிதாவா. உங்க சத்தம் உயரட்டும். என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் சொல்லுங்க அப்படியே. உமக்குத்தானே என்றென்றைக்கும். கரங்களை உயர்த்தி, வல்லமையும் மகிமையும். ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி, தகப்பனே, தகப்பனே, உமக்கு தானே வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே.
2 கரங்களையும் தட்டி சொல்லுங்க, வல்லமையும் மகிமையும், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையும் மகிமையும், வல்லமையும் மகிமையும் உமக்குத்தானே நீங்க சொல்லும்போது தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை உங்களை நிரப்புகிற நேரம். ஆலாமா ராகா தூடா தடாத ராகரா ஓ ரிபாபா பாபா துடபதலம கரபா ஓ ஷபரி கந்தரகதுர கதரா ரீம மகாதுராதரா கரா கபதுர பௌதலமா ரிபதட மகதுரி மேகரா ஓ ஷபதுர மகதுரி மேகதர ஹந்துரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையும் சொல்லுங்க, மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. மீண்டும் ஒரு முறை, வல்லமையும் மகிமையும், மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலும் எங்களுடைய துதிகளையும் சோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக சோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, அருமையான தேவதாசன் ஆண்டவரே பாச சாமுவேலோடு கூட கர்த்தர் ஆண்டவரே பேசுவீராக. அவர் மூலமாய் சபையோடு கூட பேசுவீராக. அவர் மூலமாய் சபைக்கு என்ன சத்தியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீரோ, அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசி இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்வம் க்ளோரி ஸ்தோத்திரம் பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான தேவனுடைய தாசன் பாச சாமுவேல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுப்போமா? க்ளோரி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். எத்தனை பேர் சொல்ல முடியும் அது? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதத்திலையும் உங்களை காண்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த இடத்துல அடியனை நிற்க கர்த்தர் உதவி செய்தார். அழைத்து அன்போடு பயன்படுத்துகிற அருமையான பாஸ்டுக்காக, குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக நன்றியோடு நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இன்னும் மேன்மேலுமாய் இந்த சபையை கர்த்தருடைய கரம் வழி நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த மாதத்தில் உண்மையாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் நான் காத்திருக்கிறேன். என்னத்துக்கு காத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆமென், கர்த்தருடைய இந்த வாக்கு தத்துவம் எப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சேரும். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆமென். இந்த மாதத்துலேயும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சபைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். மீகா 7:7 கூட வாசிக்கலாமே. ஆமென். ஸ்தோத்திரம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆமென். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை அடியானை மறைத்து நீர் இந்த நேரத்திலேயும் ஊழியம் செய்ய ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வாயாய் மாத்திரம் அடியான் இருக்க கிருபை தருவீராக. எல்லா எதிர் வல்லமைகள், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் ஆண்டவர் அடங்கி போவதாக, நிர்மூலமாவதாக. ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த ஆலயத்தை மறைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய உயிர்ப்பிக்கிற ஒரு கிருபையை நீர் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான வேலை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நானோவென்றால்
கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் போட்டிருக்கிறது. ஆமென். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டே எப்போ வரைக்கும் நம்ம நோக்க வேண்டும்? வருகை வரைக்கும் நம்ம நோக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் கடைசியா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என் சத்தத்தை, கர்த்தர் என்னை கேட்டருளுவார், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எரேமியா 29:12 சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். ஆமென். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கூடி வருகிற நேரத்தில் சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்ம கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நம்முடைய சத்தத்தை இங்க வைத்து கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:6 கூட நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே, சங்கீதம் 18:6, சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பயங்கரமான வசனம். அதுக்கு பிறகு அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார்னா அதுக்கு பிறகு ஒரு அசைவு கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை யாரிடத்துல நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னா, மிக மிக வல்லமை உள்ள ஒரு தேவனிடத்துல, வல்லமை உள்ள ஒரு நபரிடத்துல நம்ம பேசுகிறபடினாலே, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் சாதாரணமாய் பதிலளிக்கிற, பயங்கரமாய் நீதி உள்ள உத்தரவாய், ஆமென், கர்த்தர் நமக்கு அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு படி போய் ஆண்டு சொல்ற சங்கீதம் 65:24 வாசிக்கும் பொழுது ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் ஏசாயா 65:24, 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அம்மே, நான் கூப்பிடுறதுக்கு முன்னமே நான் எதற்காக வேண்டுகிறேன் என்பதை அறிந்து இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால நான் கூப்பிடாம இருக்கலாமா? இல்ல, இன்னும் நான் கூப்பிடும் பொழுது இன்னும் அதிகமாய், ஹல்லேலூயா, வல்லமையோடு கிரியை செய்ய ஒரு தேவன் காத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டா அவர் கேட்பார் அப்படின்னா, 1 யோவான் 5:14 14-15 இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமே. 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இதை பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வந்து உட்கார்றது அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிற நேரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் எவ்வளவு கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஆமென், சங்கீதம் 34:18 சொல்லுகிறது. சங்கீதம் 34:18. ஆண்டவர் ஆமென் எவ்வளவு பக்கத்துல இருக்கிறாரு? சங்கீதம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்கிறவர்கள் நடுவிலே, நொறுங்குண்டு ஜெபிக்கிறவர்கள் நடுவிலே, உடைந்து ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே அவர் சமீபமாய் இருக்கிறபடினாலே இன்னும் நம்ம அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. என் சத்தத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் குயின் கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கூட்டம் கூட்டமா இருக்கும். அமேன் சோத்திரம். அது தன்னுடைய பிள்ளையை அந்த இடத்துல அமேன் எங்கேயாவது தொலைத்து விட்டது அப்படின்னு சொன்னா, அமேன் சோத்திரம், அவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய அந்த குஞ்சி அங்க கத்துகிற அந்த சவுண்டு எத்தனை கிலோமீட்டர்ல இருந்தாலும் அது கேட்குமா? எப்படி? தன்னுடையது கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அது பிக்கப் பண்ணிக்குமா? அல்லேலூயா. ஒரு கர்த்தராலே படைக்கப்பட்டதுக்கே அவ்வளோ கூர்மையான தன்னுடைய பிள்ளை தான் இது கூப்பிடுது. அமேன். இந்த நபர் கூப்பிடுறாங்க அமேன்னு சொல்லி அதுக்கு ஒரு நல்ல ஒரு கூர்மையான சக்தி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னு சொன்னா, டியூன் பண்ணி வைத்திருக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனோ எத்தனை பேர் இருந்தாலும் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் சமீபமாக இருப்பார், உடைக்கப்பட்டவர்கள் மத்தியில் இருப்பார். எத்தனை பேர் சபைக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் நான் இருப்பேன், நான் சமீபமாக இருந்து அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், தம்முடைய ஆலயத்திலிருந்து நான் என்னுடைய சத்தத்தை நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னத்துக்கோ வைக்கிறாங்க. அமேன் சோத்திரம். அமேன். இந்த காரியத்துக்கு இங்க போய் பார்க்கணும், இந்த காரியத்துக்கு இங்க போய் பார்க்கணும். நம்முடைய தேவனுக்கு தான் ஆல் இன் ஆல். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அவருடைய பேர் என்னங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே, ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் மரிச்சிட்டாரா இல்ல ஜீவனோடு இருக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால அந்த இடத்துல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவரும் அவர்தான், ஜெபத்தை கேட்கிறவரும் அவர்தான், ஜெபத்துக்கு பதில் தருகிறவரும் அவர்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்திற்கு மாதிரி யாரு அப்படின்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? இயேசுதான். ஹல்லேலூயா. ஒருத்தர் இந்த உலகத்தில் ஜெபிக்கவே கூடாதுன்னு சொன்னா யாரை சொல்லலாம்? இயேசுவை சொல்லலாம். ஆனா அவர் தான் இந்த உலகத்தில் அதிகமாய் ஜெபித்தார், ஊக்கமாய் ஜெபித்தார், அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். ஏன்னு சொன்னா அந்த ஜெபத்திற்கு எத்தகைய வல்லமை உண்டு என்பதை அறிந்தவர் அவர்தான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். அமேன் சொல்ற அந்த ஜெபத்தை இந்த வாழ்க்கையில அமேன் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில அமேன் சூழ்நிலையை பார்க்காம, அமேன் பிரச்சனைகளை பார்க்காம, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபத்தை நம் முதன்மையாய் நாம் வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியங்களும் பெரிய பதிலும் காத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. முதல் we have to know who is our God. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் யார் அது நல்ல ஆழ் மனதில் பதிந்து இருக்கணும். என்ன? ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஹல்லேலூயா. இது இருந்தாதான் முதல் ஜெபிக்கவே முடியும். அவர் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தால் தான் அது நம்ம ஜெபிக்கவே முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பெரிய ஆலயத்தை நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் கட்டிட்டேன் ஆண்டவரே, அப்போ இங்க வைத்து நாங்க ஜெபித்தா நீங்க கேட்பீங்களா ஆண்டவரே? 2 நாளாகமத்தில் 7:15 சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7:15. 2 நாளாகமம் 7:15 வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள், என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் செவி எப்படி இருக்குதுங்க? கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தி வருகிற நேரத்துல கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது, ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கிறவர்களாய் மாறும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அப்பொழுதும் கேட்டருளுகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமே. உன் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று வாக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 102:16 சொல்லுகிறது. சங்கீதம் 102:16. 102 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் போல ஆமீன் சோத்திரம். அந்த பர்த்திமையை கூப்பிடுகிறதான வேளையில, ஜெபித்து கூப்பிடுகிறதான வேளையில எத்தனையோ பேர் அவனை அசட்டை பண்ணினார்கள், எத்தனையோ பேர் அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா. அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தத்தோடு கூப்பிட ஆரம்பித்தான். ஏன் சொன்னா அவனுக்கு தெரிந்திருந்தது, இந்த தேவன் அற்புதத்தில் வல்லவர்
நல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இவரிடத்துல சொன்னாதான் இது நடக்கும் என்பதை அறிந்து கரெக்டா பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு, நோக்கி கொண்டே இருந்தாரு. கர்த்தர் கேட்டு விடுதலை சேர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் மற்றவர்களைப் போல மற்றவர்கள் முகத்தை பார்த்து நம்மை நேசிப்பார்கள். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நொறுங்குண்ட இருதயமா அது கர்த்தர் சமீபமா இருந்து நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எசேக்கியா ராஜா விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். எப்படிப்பட்ட விண்ணப்பம்? 2 நாளாகமம் 30:20 வாசிக்கும் பொழுது எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஆமென். 2 நாளாகமம் 30:20. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹீல் தி பீப்பிள். ஹல்லேலூயா. எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இங்க இருந்து நம்ம செய்கிற ஆமென் தேசத்துக்காக செய்கிற ஜெபத்திற்கு ஆமென் கர்த்தர் அனுகூலம் செய்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்தலாமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாருங்க. எந்த மூலையில இல்ல, ஆமென் தூரத்திற்கும் சமீபத்திற்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தாய்மார்களுக்கு தான் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு 100 குழந்தைங்க கூட இருக்கட்டுமே, ஒரு 100 குழந்தைங்க இருக்கட்டும், குழந்தைங்க மட்டுமே 100 குழந்தைங்க. ஆனா அந்த தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை கத்துதா, அவன் அழுகுறானா இல்ல வேற யாருனா அழுகுறாங்களா, அப்படிதானே? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் தயங்கி கொண்டு, நீ நிறைய பேர் தடையா இருக்கிறதா, நான் என்னுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா? இல்லை. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இதன் மூலியமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சரி, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய மகனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். 2 நாளாகமம் 33:13 வாசிங்களேன். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, நல்ல கவனிங்க, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு. போதுங்க. ஹல்லேலூயா. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான், இன்னும் முடிக்க கூட இல்லை அந்த ஜெபத்தை. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க, ஆண்டவரே இனியாவது என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும் எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் நம்ம நினைக்கிறது போல அல்ல, நாம நினைக்கிற அளவுக்கு ஜெபிக்கிறது அல்ல, நாம திருப்தி காண்கிற அளவுக்கு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது திருப்தியே வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லல. இந்த மனசே யாரு நல்லவனா? கிடையவே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எதிராய் செயல்படுகிறவன், அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். இந்த மனாசே தான் ஆமென் யாரை கொன்றான் அப்படின்னு கேட்டா, ஏசாயாவினுடைய குடும்பத்தையும் வாளால அறுத்து கொன்றவன் யாருன்னு கேட்டா இந்த மனாசே ராஜா தான். ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தராலே அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆமென் கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் ஜெபத்தை கர்த்தர் ஆமென் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. யோபை குறித்து பார்க்கும் பொழுது ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. யோபினுடைய லைஃப் எப்படிப்பட்டதா இருந்தது? யோபு 21:15. யோபு 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன? யாருங்க சொல்றது இது? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன், பொல்லாப்பு செய்யாதவன், ஆமென் சோத்திரம், உத்தமன் என்று பேர் வாங்கினவன், கர்த்தருக்கு பயந்தவன் என்று பேர் வாங்கினவன், ஆமென். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில வந்ததான பிரச்சனைகள், போராட்டங்கள் அவனை எவ்வளமாய் மாற்றினது அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றார் பாருங்க, நோக்கி ஜெபம் பண்ணுவதனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தவன், ஆனால் அந்த சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்ல வைக்கிறது என்று கேட்டால், அது ஜெபிக்கிறதுனால எதனா பிரயோஜனமா? இந்த சர்வ வல்லவரிடத்துல ஜெபிக்கிறதுனால எதனா பிரயோஜனமா? இல்ல. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? 15:4 வாசிங்க. 15:4 யோபுலியே 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இந்த போராட்டம், பிரச்சனை அவனை என்ன செய்ததுன்னு கேட்டா, ஜெபம் பண்ணா பிரயோஜனமா அப்படின்னு கேட்க வைக்குது. ரெண்டாவது, அவனுடைய ஜெப நேரத்தையே குறைத்துட்டான்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார் போல இருக்கு, ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதித்து விட்டாரு, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் மேலோங்கி நான் வரமாட்டேன், நான் முன்னேறி வர முடியாது, நான் வளர்ச்சி அடைய முடியாது என்று ஒரு தேக்க நிலையில வந்து விடுறாங்க, ஒரு சோர்வுக்குள்ளாய் வந்து விடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எதற்கு உற்சாகப்படுத்துகிறாரு? அல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போவதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அல்லேலூயா. அப்போ யோபினுடைய ஒரு நண்பன் எலிப்பாஸ் ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். என்ன? யோபு 22:26. யோபு 22:26. அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வந்து ஜெப நண்பர்கள் இருக்கிறாங்க? அல்லேலூயா. யாராவது கை தூக்க முடியுமா? எனக்கு ஜெப நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னுடைய எல்லா சீக்ரெட்ஸ் அமேன் இதை சொல்லி நான் ஜெபிக்க சொல்லுவேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஜெபிக்க சொல்லுவேன். அமேன் அமேன். இதை ஒரு ஜெப நண்பனை அமேன் உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு சொன்னாலும் இயேசு உங்களுக்கு நண்பனாக இருக்கிறார். அமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அமேன். இப்படிப்பட்ட நண்பர்கள் தேவை. அமேன். பிரச்சனை வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா இன்னொரு வழியை காட்டுகிற ஒரு நண்பன் அல்ல. அமேன். சோத்திரம். ஜெபத்துக்கு நேராய், தேவனுக்கு நேராய் உங்களை வழி நடத்துகிற ஒரு நபர் தான் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறார்கள் என்பது நான் சொல்ல முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. சரி. அமேன். சோத்திரம். மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக முகத்தை ஏறெடுப்பி 27 சொல்லுகிறது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. உடைந்து போயிருக்கிறான் யோபு, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறான். அமேன். பிரச்சனைகளோடு இருக்கிறான், போராட்டங்களோடு இருக்கிறான். அமேன். சோத்திரம். சரி, சரீரமாவது நல்லா இருக்குதா, பலனா இருக்கிறானான்னு கேட்டா அதையும் பிசாசு கை வைத்துட்டான். இப்ப எல்லாமே உருவடைந்து ஒரு சூழ்நிலையில அமேன் எல்லா விசுவாசம் குறைகிறது, ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறது, ஜெபத்தினால பிரயோஜனமா என்ற கேள்விகள் மேலோங்கி கொண்டிருக்கிறதான வேளையில ஒரு நண்பன் வந்து நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இல்ல நீ நிச்சயமா இப்ப கூட ஒன்னும் குறைந்து போகல, இப்பயும் நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்தா, அவருடைய முகத்தை நோக்கி நீங்க பார்ப்பீர் என்று சொன்னா அவர் உமக்கு செவி கொடுப்பார். அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஜெப வாழ்க்கை மாறிச்சா? யோபுக்கு 42:10 வாசிங்களே. யோபினுடைய 42:10 சீக்கிரம் வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதனுடைய, ஒரு நண்பனுடைய ஆமென் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, ஜெப வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை தட்டி எழுப்பி அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சோர்வுகளை களைத்தெறிந்து ஆமென் அவன் ஜெபிக்க தொடங்குறான். ஆமென். தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க தொடங்குறான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், சிநேகிதனுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சிநேகிதருக்கு மட்டும் விடுதலை அல்ல, அவனுடைய வாழ்க்கையில விடுதலையை தந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில பெரிய சோர்வுகள், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அமேன் போராட்டங்கள், அமேன் ஒரு தேவை சந்திக்கப்படாத பொழுது காத்திருக்கிற நேரங்களில பயங்கரமான போராட்டங்கள் வரலாம். அமேன். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற இவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அமேன் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாய் அமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால், ஜெபிக்கிற சபையாக இருந்தால் கர்த்தர் அதை பார்த்து அமேன் ரெட்டிப்பான நன்மைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஒரு பெரிய கல்லை வைத்துட்டு அந்த கல்லில் எவ்வளோ தண்ணியை ஒரே நேரத்தில் ஊற்றினாலும் அமேன் அந்த தண்ணி என்ன நடக்காது? அமேன் அந்த கல்லில் ஒரு சின்ன அழுக்கு கூட போகாது. அமேன் ஸ்தோத்திரம். அதே அந்த கல்லை வைத்துட்டு சொட்டு சொட்டாய் அந்த இடத்துல அந்த கல் மேலே தண்ணியை விடுங்களேன். அமேன் சில நாட்களுக்கு பின்பு வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய கல், கரையாத கல், ஒரு சின்ன குழி விழுந்திருக்கும். அல்லேலூயா. ஏன்? கன்சிஸ்டன்சியாய் அந்த இடத்துல தண்ணி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். கர்த்தரை நோக்கி கொண்டே அல்லேலூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டது போல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அதுல கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லலாமே. ஹட்சன் டெய்லர் சொல்லுகிறாரு, when we work we work, when we work we work, but when we pray God works. அல்லேலூயா.
நம்ம வேலை செய்தால் வேலையில தான் இருப்போம். ஆனா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பதிலாக கர்த்தர் நமக்காக வேலை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாருங்க, இந்த யோபினுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை கட்டி எழுப்பினவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜபத்தை கேட்கிறவர் என்பதை ஆழ் மனதுல ஆமென் கர்த்தரை இன்னும் அதிகமாய் பதிய விடுவார். அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ராமேன் சொல்லலாமே. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென், அல்லேலூயா. எங்க தலை மேல யார் ஏறி போகிறா? தீயும் தண்ணீரும் நாங்கள் கடந்து வருகிறோம். அது மாத்திரமா? 64:1 வாசிங்க. சங்கீதம் 64:1. என் தேவனே, தேவனே, என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயம், சத்துருவால் வருகிற பயம் நீக்கி காத்தருளும். அதே சங்கீதம் 64 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமா இருக்கிறது. 4ஆம் வசனம், மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைங்க தாவீதுக்கு. தலை மேல ஏறி போறாங்க, தீயை கடக்கிறாரு, தண்ணீரை கடக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனை நடுவுல அம்மேன் சோத்திரம் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அப்பா என் பயத்தை நீங்க தான் நீக்கணும். ஏன்னா என் சத்தத்தை கேட்டருளுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் மறைவிலிருந்து எனக்கு விரோதமா ஆண்டவர் பதிவா இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ பேர் ஒரு அன்சீன் பேட்டில் நான் ஆண்டவரே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, யார் எனக்கு விரோதமா எழும்புறானே எனக்கு தெரியல. ஆண்டவரே, யார் எனக்கு விரோதமாக குழி வெட்டி கொண்டிருக்கிறான்னு தெரியல. ஆண்டவரே, யார் எனக்கு விரோதமாக பொறாமையில வேலை செய்து கொண்டிருக்கிறான்னு தெரியல. ஆண்டவரே, ஆனால் என் ஜெபத்தை நீர் கேட்பீர் என்ற விசுவாசத்தோடு அவன் எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் பரவாயில்ல, அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றை புரிந்து வைத்திருந்தாரு. ஆமென். என் தேவன் யார்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் இவருக்கு என்ன மாதிரி பதில் கொடுத்தாரு? 66:19 வாசிங்க. 66:19. ஆமென். எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். 20 கூட வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. 64ஆம் சங்கீதம், 65ஆம் சங்கீதத்துல 63 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய பயங்கர பாடுகள் மத்தியிலையும் கூட ஒன்றை அறிந்து வைத்திருந்தார். என்ன தெரியுமா? ஜெபத்தை. எல்லாம் சொல்லுங்களேன். ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனைகள் வருதா, குடும்பத்தில் வருதா, அந்த நேரத்தில் ஆமென் அவங்களை எப்படி நீங்கள் வழி நடத்தணும்னா நம்முடைய தேவனுக்கு பெயர் இருக்குது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். போய் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஜெபம் தான் ஒரு தீர்வு என்பதை எப்போ நம்ம கொண்டு வரோமோ, ஆமென், அந்த மனப்பான்மை எப்போ நமக்குள்ள வருதோ அப்பவே ஆமென் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்துடுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா இந்த ஜெபம் தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கான அதிகாரத்தை, என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? இயேசு என்ற நாமத்துக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் அதை பயன்படுத்துறீங்க? இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுகிற அத்தனை ஜெபங்களும் அது கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும் என்று சொல்லப்படுகிறது, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாமத்தை இன்றைக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறது நம்மளுடைய தவறு. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு பெரிய குறைவு. இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் என்ன காரியமா இருந்தாலும், குடும்பத்தில் நடக்கிறது, தேசத்தில் நடக்கிறது, சபையில ஆமீன் ஆமீன் என்னென்ன காரியங்கள் தேவையோ இயேசுவின் நாமத்தினால, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை துரத்துறதுக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் வராங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ காரியங்களை செய்து பார்க்குறாங்க. அந்த பிசாசு போகிற மாதிரி இல்லை, அழகழித்து கொண்டிருக்கிறது. அதே அந்த பிசாசு சொல்லுது, எப்பா இந்த தெருவில் போய் பாரு, இந்த தெருவில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனை கூட்டிட்டு வா, அவன் மூலியமாக தான் நான் இவன் உடம்புல விட்டு நான் போக போகிறேன்.
சரின்னு இவர் போய் கூப்பிடுறாங்க. ஊரே போகுது, ஓடுது. ஓடி போயிட்டு அந்த சகோதரனை போய் கூப்பிட்டா, அமேன் சோத்திரம், ஐயப்பா எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், பட் எனக்கு பிசாசெல்லாம் ஓட்ட தெரியாது. எப்படி? பிசாசெல்லாம் ஓட்ட தெரியாது. அன்னுடைய பிள்ளை தான், பிசாசு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா, என்னன்னு தெரில, உன்னதான் கரெக்டாக அந்த அட்ரஸ் சொல்லி அதுவே என்ன அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் போயிட்டு அந்த மனுஷனை கூட்டின்னு வந்து நின்னா, அவர் வேடிக்கை பார்க்குறாரு. நான் என்ன செய்ய முடியும், எனக்கு பிசாசு ஓட்ட தெரியாதே அப்படி சொல்லும் பொழுது அந்த பிசாசு சொல்லுதான், எப்பா என்னை இயேசுவி நாமத்தில் போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். யாரு? பிசாசு சொல்லுதுங்க. அது சொல்லி கொடுக்குதான், இயேசுவி நாமத்தை சொன்னதான் நான் போவேன். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை நீங்க ஆயுதமா எடுங்க. ஹல்லேலூயா. எரேமியாவை பார்க்கும் பொழுது எரேமியா 7:16 7:16 எரேமியா 7:16 சீக்கிரம் வாசிக்கலாமே. எரேமியா 7:16 நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். ஆமென். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. செவி கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ அக்கிரமங்கள் செய்யறாங்க அந்த ஜனங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த ஜனத்துக்கு எரேமியாவை பார்த்து, தன்னுடைய தாசனை பார்த்து, தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இவங்களுக்காக ஜெபமே பண்ணாத. ஏன்? ஏன்னா அவங்க அக்கிரமம் அவ்வளவு பெருகி இருக்கிறது, மீறுதல் அவ்வளவு பெருகி இருக்குது, அதனால நீ ஜெபிக்காத, நான் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எரேமியா விட்டாரா? அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். திரும்ப ஒரு வார்னிங் வருது, 11:14 எரேமியா 11:14 திரும்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆதலால் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். இந்த ஜனத்துக்காக என்ன பண்ணாத, விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்களுக்காகவும் மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேட்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரே சொன்ன பிறகு யாராவது ஜெபம் பண்ண முடியுமாங்க? அவர் தான் வந்து பதில் கொடுக்கணும், அவர் தான் கேட்கணும். ஆனா எரேமியாவை பார்த்து சொல்றாரு, எப்பா இவங்களுக்காக நீ ஜெபிக்காத. அப்படி ஆண்டவர் சொல்லியும் அவங்க உள் மனதில், எப்பா இந்த ஜனங்க அழிகிறத நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். திரும்ப வார்னிங் 14:11 எரேமியா 14:11 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமென், இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ணவே வேண்டாம். நீ உபவாசித்தாலும் நான் விண்ணப்பத்தை கேட்பதில்லை என்று ஆண்டவர் பிடிவாதமா இருக்கிறாரு. ஆனா இவனும் பிடிவாதமா, ஆமென், எரேமியா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. சொல்லியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானே, ஆமென், நான் தடுத்தும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானே, கெஞ்ச வேண்டான்னு சொல்லியும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறானே, தலை தண்ணீரா இருக்கிறது, கண்கள்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாறி இருக்கிறது. இவன் ஜெபத்தை நான் எப்படி அள்ள தட்டுவேன் என்று சொல்லி எரேமியா 33:33 என்னை நோக்கி நீ கூப்பிடு, ஹல்லேலூயா, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமென் சோத்திரம், சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் சோத்திரம், எரேமியா அத்தனை முறை சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை அறிவிக்க வேண்டும் என்றால் ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு எண்ணம் மாத்திரம் எப்போதுமே நம்முடைய தலையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். என்ன? ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய சிந்தையில் இதை இருந்து இம்ப்ரிண்டாக இருந்து நம்ம ஜெபிக்க தொடங்கினா நம்ம ஜெப நேரம் எக்ஸசிவாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ ஜெப நேரத்தில் உட்காரும் பொழுது ஒன்றை திரும்ப நீங்க சிந்திங்க. என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம். எப்படி? இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமேன் சோத்திரம். ஏன்னா ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அம்மேன் அந்த ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஏன்? நான் போயிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து நான் வரப்போகிறேன், நான் நேரில் பார்த்து இவங்களை பேச முடியாது, என்னுடைய தாயை தகப்பனை நான் நேரில் பார்த்து பேச முடியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூப்பிடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்? அல்லேலூயா. ஆமென். அது போல தான் ஆமென், இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம் என்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், உங்க ஜெப வாழ்க்கை மிக வல்லமையாய் மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லலாமே.
அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேலைக்காரருடைய கண்கள், வேலைக்காரியினுடைய கண்கள் தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எஜமானை நோக்கி ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரியோ ஆமென் ஆமென் இந்த காரியத்தில் நான் வேலை செய்யும் பொழுது நிச்சயமா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும், ஆமென் ஒரு பதில் கிடைக்கும் என்ற ஒரு ஒரு அஷூரன்ஸ் அவர்களுக்குள்ள காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எதன் அடிப்படையில்? ஆமென். அவர் எனக்கு யாரு? அவர் எனக்கு எஜமான். எப்படி அவர் எனக்கு கொடுத்து தானே ஆகணும். அந்த விசுவாசத்தோட அவங்க செயல்படுவாங்களே, அது போல ஜெபத்துல கர்த்தர் நம்மை செயல்பட வைக்கிறார். இப்படி ஒருத்தர் ஜெபித்தா ஒரு உறவின் அடிப்படையில் ஆமென் சோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நமக்கு என்ன ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? சங்கீதம் 34:15 வாசிக்கும் பொழுது ஆமென் சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப நம்மள யாரு என்று சொல்றாரு? நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நீதிமான் கூப்பிடும் பொழுது என்னுடைய செவி திறந்திருக்கிறது, என் கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இங்க வேலைக்காரன் எஜமான். இரண்டாவது 1 ராஜாக்கள் 18:36 வாசிக்கும் பொழுது எலியா சொல்றாரு பாருங்க. ஆமென். 1 ராஜாக்கள் 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். நான் யாரு? உம்முடைய ஊழியக்காரன் என்றும். நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். அந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை வைத்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் யாருங்க? ஆமென் ஸ்தோத்திரம். பிதாவான தேவனே. இப்போ ஒரு பாட்டு பாடணுமே. என்ன பண்றாரு? பிதாவான என் தேவனே, என் தகப்பனே, என் தந்தையே. அல்லேலூயா. அப்போ அவருக்கெல்லாம் நம்ம யாரு அப்படின்னு கேட்டா ஆமென் அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஒரு ஜெப நேரம் அதிகமாய் மாற வேண்டும் என்றால் ஆமென் தகப்பனிடத்தில் சொல்லுவதை போல நம்ம சொல்ல ஆரம்பித்தால் அல்லேலூயா. ஆண்டவரே நான் தான் நம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அன்றைக்கு காணப்பட்ட எல்லா பகாலின் தீர்க்கதரிசிகளை ஆமென் துரத்தி விடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அக்கினியை கர்த்தர் அனுப்பினார். ஆமென் ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கும் பிரியமானவர்களே நான் சொல்றேன் ஆமென் கர்த்தர் நமக்கு ஒரு உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. யாரோ ஒருத்தர் ஏதோ வானத்தை பார்த்து நான் கத்துறேன், யாரும் எனக்கு கேட்கல அப்படின்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தானியேல் ஜெபம் பண்றாரு. தானியேலுக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது. ஒருத்தராலையும் அதை தீர்க்க முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா ஜோசியர் எல்லா ஞானிகளை சங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வந்தாச்சு. இப்போ இவன் என்ன பண்றாரு? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 18-19 வாசிங்க. அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் அவனுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆமென். அல்லேலூயா. 23 வாசிக்கலாம். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து
நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் ஆமென் துதித்து புகழுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த யாராலே முடியல, எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை வெளிப்பட்டாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தானும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன? ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன். எந்த தேவனு? எங்கள் பிதாக்களின் தேவன். வழி வழியாய் எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களை வழிநடத்தின அந்த தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். அந்த தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ராத்திரி வேளையிலேயே கர்த்தர் அந்த மறைப்பொருளை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி அதே தேசத்துல ஹல்லேலூயா தானியேலையும் அந்த 3 எபிரேய வாலிபர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோதர ஆண்டவரே, என்ன நடக்கணும்னு தெரியல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு தெரியல ஆண்டவரே, பரவாயில்லை, நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நம்முடைய பிள்ளையாய் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. லாசருடைய கல்லறையில இயேசு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். யோவான் 11:41-42 என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆமென். 11:41-42 அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, ஆமென், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். பாருங்க, முன்னாடி ஃபுல்லா முடிந்து போன ஒரு நிலவரத்துல காணப்படுது. ஆனா இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? ஆமென். கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, முடிந்து போன சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, என் ரத்தத்தினால நான் மீட்டிருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு, நான் உனக்கு தகப்பன் என்ற விசுவாசத்தோடு இடத்துல என்னவெல்லாம் சொன்னாலும் அதை நான் கேட்டு அப்படியே அல்ல, நான் விடப்போவதல்ல, நான் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. யோவான் 10:27 வாசிங்க. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. என் ஆடுகள் எப்போதும் என்னை அறிந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லணும். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? ஆமென். சோத்திரம். ஆமென். இந்த மேய்ப்பர்களுடைய சத்தத்தை கண்டிப்பா அந்த ஆடுகள் கேட்கும். ஆமென். அதே போல அந்த ஆடுகளுடைய சத்தத்தை மேய்ப்பன் கண்டிப்பா கேட்டிருக்காரு. ஆமென். அதனுடைய ஆடுகள் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் அந்த மேய்ப்பன் அறிந்து வைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லலாம். ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமென். நிறைய பேர் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகள் மேய்து ஒரு விசில் சத்தம், ஒரு விசில் சவுண்டை எழுப்புறாங்க. நிறைய பேர் எழுப்புறாங்க. ஆனால் அந்த ஆடுங்க தலையை கூட தூக்கலை, அப்படியே அதை அப்படியே மேய்ந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் அந்த உரிய அந்த மேய்ப்பன் ஒரே ஒரு விசில் சவுண்டை எழுப்புறாரு. அத்தனை ஆடுகளும் அப்படி தலையை தூக்கிட்டு ஓடி வருது மந்தையை நோக்கி. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மிருகத்துக்கே அந்த அளவுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க. என்னன்னா, உறவை அதிகமாக மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக அந்த இடத்துல உட்காரல. ஆமென். சோத்திரம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்தில்லை, நம்மளை மீட்டு கழுவப்பட்டு நம்மை பரிசுத்தவானாய் கர்த்தர் நம்மை மாற்றி இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னா, நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரமண்டல ஜெபம் தெரியும்? ஆமென். பரமண்டல ஜெபம் எத்தனை பேர் சொல்லலாமே? இல்லை வாய் திறந்து சொல்லலாமே? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்புறம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்புறம் சொல்லுங்க, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்து எங்களுக்கு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. அல்லேலூயா. கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தில்
ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த ஜெபத்தை பிரான்சிஸ் ஆஃப் அசிசி ஆமீன் அவர் ஏறெடுக்கிறாராம். அவர் ஜெபம் பண்றார். வேற எந்த ஜெபம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த லார்ட்ஸ் பிரேயர் இதை மாத்திரம் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிசாசு வந்து நிற்குதான். ஒரு பிசாசு வந்து அப்படியே அதிர்ந்து போய் அப்படி நின்று என்ன அப்படி பார்த்தா அவன் நிற்கிறான். ஆமேன். அந்த பிசாசு நிற்கும் பொழுது சொல்றான், என்ன வேணும்? என்ன வேணாலும் நீ ஜெபம் பண்ணு, ஆனா இந்த ஜெபத்தை மாத்திரம் பண்ணவே பண்ணாத. அல்லேலூயா. உன்னை தொட முடியல, இல்ல வேற எதையும் செய்ய முடியல. ஆமேன். சோத்திரம். ஏன்னா அந்த ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 50 முறை இதை பண்ணிக்கிட்டு இருங்களேன். ஒரு 50 முறை பண்ணுங்களேன். ஆமென். சோத்திரம். அந்த நாளுக்குரிய உங்க வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களும் இதுல அடங்கி இருக்கிறது. ஆமென். சோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. உறவின் முறையில நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். ஆமென். சோத்திரம். அடுத்தபடியாக யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, ஆமென், கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. முதல் நான் சொன்னேன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை கட்டப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டருளுவார். இரண்டாவது, கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள ஸ்தானம், உறவை அடிப்படையாய் வைத்து நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. மூன்றாவதாக, காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டருளுவார். ஆமீன். இதுக்கு ஆமீன் வராது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் உடனே எனக்கு தண்ணிடணும். அல்லேலூயா. உடனே தான் ஆண்டவர் செய்வார். உடனே இந்த ஜெபத்தை கேட்கறது, ஹியரிங் இஸ் இன்ஸ்டானியஸ். ஆமென். சோத்திரம். கேட்கறது வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உடனே கேட்கிறாரு. ஆனா அந்த பதில் ஏன் லேட்டா வருது, ஏன் இந்த தாமதங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தானியேல் 10:12 வாசிங்க. தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் ஆமென் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நாள்? முதல் நாள் அவன் செய்யும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் கேட்க ஆரம்பித்துட்டார். அல்லேலூயா. ஆனா 21 நாள் கழித்து தான் அவனுக்கு அந்த பதில் வருகிறது. பல தடைகள் வருகிறது, ஆனால் பதில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த காத்திருப்பு மிக 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 அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் கேட்டருள்வது உண்மைதான். ஆமென். சோதரர். அதே சமயத்துல கர்த்தர் நமக்கான பதில ஏற்ற நேரத்துல கர்த்தர் நிச்சயமாய் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஜெபித்து விட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆமென், இந்த ஜெபம் ஆமென் ஒருவேளை உடனே வரலாம் அல்லது வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இதை செய்வார். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அப்படின்னா, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, நிலத்தை பண்படுத்துறான். நிலத்தை பண்படுத்திட்டு அதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்து விட்டு இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆமென் காத்திருக்கிறான். என்ன? முன்மாறி பின்மாறி எப்போ இந்த நிலத்தின் மேல விழப்போகிறது. அல்லேலூயா. அவன் விதைத்து விட்டு காத்திருக்கிறான். அந்த நிலத்தை உழுது விட்டு விதைத்து விட்டு அவன் காத்திருக்கிறான். நீங்க நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா, ஆமென் சோத்திரம், வெறுமையா காத்திருக்கிறது மட்டும் தான் செய்யறாங்க, ஜெபிக்கிறது கிடையாது. ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்னா, ஜெபித்து விட்டு யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜெபித்து விட்டு ஆண்டவரே உம்மை தவிர இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஒருத்தரும் கிடையாதுன்னு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஜெபித்து விட்டு ஆண்டவரே உம்மை தவிர இதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்க, ஒரு பரிகாரத்தை உண்டாக்க ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே சார்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. 2 ராஜாக்கள் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 19:19 வாசிங்க. ஆமென். 2 ராஜாக்கள் 19:19.
இப்போதும் ஆமென். தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் ஆமென். என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இங்க ஒரு ஜெபத்தை எசேக்கியா ஏறெடுக்கிறாரு. நல்லா கொஞ்சம் கவனிங்க. எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு சொன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். என்ன? ஆமென். ஆண்டவரே, அசரியாவினுடைய கைக்கு என்னை விடுதலை ஆக்கினால் நீர் ஒருவரே தேவன் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க மட்டும் இந்த செய்துட்டீங்கன்னா வச்சுங்க ஆண்டவரே, அப்பா நீங்க மட்டும் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை தந்துட்டீங்க, நீங்க மட்டும் இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டீங்க, நீங்க மட்டும் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள் எல்லாருமே அறிந்து கொள்வாங்க, நீங்க மட்டும்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எசேக்கியா வந்து நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏன்னா அந்த அசரியா வந்து ஒரு சாதாரணமான ஒரு வல்லமைகள் அல்ல. அசரியா ராஜாவை தோற்கடிக்க, அந்த ராஜ்யத்தை தோற்கடிக்க யாராலேயே முடியல. அந்த ராஜ்யம் எழும்புது. ஆமென். அந்த இஸ்ரவேலுக்கு நேரா போர் செய்வோம். இஸ்ரவேல் தோற்று போனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் தோற்று போச்சு. சரி, ஓகே, யூதாக்கு நேரா போகலாம், யூதாவியை நம்ம கரம் பிடிக்கலாம், யூதாவியை நம்ம கைப்பற்றலாம்னு சொல்லி வரும் பொழுது எசேக்கியா அப்படி நிறுத்தி இவன் கிட்ட காணப்பட்ட தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாவற்றையும் ஆமென் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த அசீரியா ராஜா கிட்ட கொடுத்து அவன் சொல்றான், இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க, ஸ்தோத்திரம், எங்களை மட்டும் விட்டுருங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு இன்றைக்கு நம்ம பேரம் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிசாசின் இடத்துல பேரம் பேசக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். ஜெபத்தில் நம்ம எவைகளை கேட்டாலும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்களித்து இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறார். நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு விசுவாசத்தில் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு கூட்டமாய் நம்ம எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. என் காரியங்கள் தாமதமாய் மாறிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த தாமதமான நேரத்தை ஒரு வல்லமை உள்ள ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். ஆமென். இப்படி சொல்லி நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் செய்வாருங்க. இந்த எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? ஆமென் சோத்திரம். பொண்ணு வெள்ளியை கொண்டு போயிட்டு அசரியா கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது எங்களை விட்டுருங்கன்னு அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 18:25 வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:25. இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னார். யார் சொன்னார்? அவன் சொல்றான், எப்ப அவனை அழிங்கன்னு சொல்லி கர்த்தரே சொன்னாரியா? கர்த்தருடைய கட்டளை இல்லாம நான் வரல. ஆமென் சோத்திரம். பிசாசு கிட்ட போய் பேரம் பேசினா அவன் இப்படிதான் சொல்லுவான், உன்னை அழிக்க சொன்னதே கர்த்தர் தான். ஆமென். நீ நல்லா இருக்கா கூடாதுன்னு சொன்னதே கர்த்தர் தான். அப்படி கர்த்தர் மேல பொழிய போட்டுட்டு அவன் என்ன பண்றான்? தொடர்ந்து அவனை அழிக்கணும்ன்ற திட்டத்தோடையே காத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்பதான் புரியுது. ஆமென் சோத்திரம். ஆமென். இவன் நம்ம எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு, எவ்வளோ யுத்தங்களை கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த அசரியா ஆமென் ஆண்டவரை விட பெரிதாய் நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவன் கெஞ்சுகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? அமைதியா இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ எங்க வேணாலும் போ. ஆமென். பணத்தை நம்பி தானே போனேன், பொருளை நம்பி தானே போனேன், இந்த மனுஷனை நம்பி தானே போனேன், போ. அல்லேலூயா. தீர்வு யார் கொடுப்பாங்க என்பதை நீயே அறிந்து கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் அமைதியோடு காத்திருந்தாரு. அல்லேலூயா. இப்ப திரும்ப அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பதை இவங்க அறியணும்னு சொன்னா இந்த அசீரியாவுக்கு முன்பாக நாங்க தோற்று போக கூடாது. ஆண்டவரே தயவு செய்து எங்களுக்காக நீர் எழுந்தருளோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அப்ப திரும்ப அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆமென் சோத்திரம். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றார்? 19, 32, 33 வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 32, 33. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அல்லேலூயா. ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் இங்க புகழணும், இங்க புகுந்து ஏதாவது ஒரு காரியத்தை கலவரங்களை என்ன பண்ணணும் அவங்க நினைச்சாலும் தாங்கள் வழியிலே அவர்கள் போகத்தக்கதாக ஆண்டவரே அன்றைக்கு அசீரியாவுக்கு நடந்தது ஆண்டவரே எங்கள் தமிழகத்தில் எங்கள் இந்தியாவில் நடப்பதாக. அல்லேலூயா.
அவர்கள் பிரவேசியாமல் தாங்கள் வெளியிலே போனார்கள். எப்போ இது நடந்தது? ஆண்டவர் இடத்துல காத்திருக்கிற நேரத்தில், ஜெபித்து விட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்துட்டான்? ஆமேன். பொண்ணு வெள்ளியை வைத்து எப்படியாவது அசிரியா ராஜாவை குளிர பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் ஹல்லேலூயா அமைதியா இருந்துட்டாரு. ஆமேன், சோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காத்திருக்கிற நேரத்தில் ஜெபிக்காம, ஆமேன், காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தரை துதிக்காம, காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேடாம மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நோக்கி கொண்டே, ஹல்லேலூயா, துதித்து கொண்டே, இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு கோஷமா மாறணும். ஜெபித்து கொண்டே, ஹல்லேலூயா, உபவாசித்து கொண்டே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் நான் போய்கொண்டே நான் இருப்பேன். ஏன் சொன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். 100% இல்லை, 200% நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. 2 நாளாகமம் 20:12 கூட வாசிங்க, முடிக்கலாம். 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஆமென் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்ல. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு. அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என்ன பண்றதுனே தெரியல. எங்களுக்கு பலன் இல்ல, எங்களுக்கு சத்துவம் இல்ல ஆண்டவரே. நானே உடைந்து போயிருக்கிறேன், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை பேர் எதிராளிகள் வந்து நிற்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. பரவாயில்ல, ஆனாலும் என் கண் எங்க இருக்குன்னு கேட்டா அவரையே நோக்கி கொண்டிருக்குது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தர் தான் இதுக்கு ஒரு விடுதலை. கர்த்தர் தான் இந்த எதிராளிக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, அங்க பாருங்க 20:9 கூட வாசிங்க. என்ன பண்ணாங்க பாருங்க. 20:9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்றதை கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆசா ஜெபம் பண்ற, ஆண்டவரே நாங்க நன்மை தான் ஆண்டவரே செய்தோம், நன்மைக்கு பதிலாக தீமை எங்களுக்கு செய்ய வந்திருக்கிறாங்க. இப்போ நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லாம இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு 109:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது 109:4 சீக்கிரம் வாசிங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க, நானோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க ஆண்டவரே, ஆனா நான் என்ன செய்யணும்னு கேட்டா ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆசாருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆமேன். 2 நாளாகமத்தில் 20:15 வாசிக்கும் பொழுது 15 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு 2 நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. எல்லாம் சொல்லலாமே. என்னுடைய யுத்தம், எனக்கு வருகிற யுத்தம் என்னுடையதல்ல, அது தேவனுடையது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று பாருங்களேன், ஜெபத்துல தரித்து இருந்து பாருங்களேன், உபவாசத்துல தரித்து இருந்து பாருங்களேன். கர்த்தர் என்னை ஜெபத்தை கேட்பார். எனக்கும் கர்த்தருக்கு ஒரு உறவு இருக்குது, ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதன் மூலியமாய் நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் காத்திருக்க போகிறேன். கர்த்தருடைய வேலைக்காக நான் காத்திருக்க போகிறேன். நான் ஜெபித்து விட்டு நான் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பேன். என் ஆண்டவர் என்னை சரியான நேரத்தில் கர்த்தர் பதில் அளிப்பார், சரியான நேரத்தில் உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் எலியா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆமென், சோத்திரம். நீங்க எவ்வளோ நேரம் கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது, இவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வேலை என்பதை அறிந்து, அல்லேலூயா, இப்ப கர்த்தருடைய வேலை வந்திருக்குதுப்பா, இப்ப கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார் என்பதை எலியா அங்க நிரூபித்து காண்பித்தது போல சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான அக்கினியை, உங்களுக்கான ஜெயத்தை
காரியத்தை, உங்களுக்கான பதில, உங்களுக்கான எல்லா நன்மைகளை கர்த்தர் தருவது நிச்சயமே. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆமேன் சோத்திரம். நீங்க கர்த்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல நிற்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கர்த்தரை ஒருவன் சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நிர்கதியா விட்டுருவாரு, ஆமேன், தனியா விட்டுருவாரு? இல்ல திக்கற்றவளா நான் இருந்துருவேன், இல்ல தனிமையானவனா இருப்பேன், இல்ல. ஆமேன். கர்த்தர் உங்கள் சார்பில் இருந்து யுத்தம் பண்ணுவார், உங்கள் சார்பில் இருந்து அவர் வேலை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. ஆமென். இந்த ராத்திரி வேளையில போய் குடும்பமாய் உட்கார்ந்து தனிப்பட்ட ஜீவியத்துல கூட, ஆண்டவரே இன்னும் என் மேல ஒரு ஜெப ஆவியை என் மேல் ஊற்றுவீராக, இன்னும் அந்த விண்ணப்பத்தின் ஆவியை என் மேல் ஊற்றுவீராக என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மேல அந்த ஊற்றுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு, யோபை கொண்டு அந்த சிநேகிதர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, யோபையும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. என் சத்தத்தை அவர் கேட்டு அருளுவார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கேட்கிறது மாத்திரமல்ல, அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஜெபம் ஆண்டவரே என் வாழ்க்கையில மூச்சாய் மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவரே என் முழங்கால் அக்னி எரியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இனிமேலாவது ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஜெபிக்க எனக்கு கிருபை தருவீராக. எப்போது என் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஆமென் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். என் மேல் ஒரு ஜெப ஆவி மட்டும் இறங்கட்ட ஆண்டவரே. ஜெபத்தை ஒரு வரமா எனக்கு தருவீராக அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா. நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்கள் மேல, உங்க முழங்காலில சில பேருடைய முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது, கைகள் தளர்ந்து போயிருக்கிறது, நாவல அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், இருமனங்கள் சில இருதயத்தில் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உடைய நாவல இருக்கிற எல்லா அவிசுவாசத்தினுடைய தோலை கர்த்தர் உரித்து, கண்கள்ல இருக்கிற அவிசுவாச செதில்களை கர்த்தர் கீழே விழச் செய்ய போகிறார். முழங்கால் ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே தான் இருக்கணும். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிய முடியாதபடி எந்தெந்த காரியங்கள் ஹல்லேலூயா தடையாய் இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த முழங்காலை கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுங்க. வாலிபர்கள் ஒப்பு கொடுங்க, சகோதரர்கள் ஒப்பு கொடுங்க, சகோதரிகள் ஒப்பு கொடுங்க. இந்த ஹல்லேலூயா இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. அது ஜெப அபிஷேகமா இறங்க போகுது. ஆமென் சோத்திரம். கேட்கிறதே கேட்கிறோம். நீங்க கேளுங்க. ஆண்டவரே அந்த கெத்செமனில நீர் எப்படி ஜெபித்தீரோ அதே போல ஜெபிக்கத்தக்கதாக அந்த கெத்செமனின் ஜெப ஆவி என் மேல் இறங்குவதாக. அந்த கெத்செமனின் ஜெப அபிஷேகம் என் மேல் இறங்குவதாக. அந்த கெத்செமனின் ஜெப வாஞ்சை, உமக்குள்ள இருந்த தாகம், உமக்குள்ள இருந்த ஜெப வைராக்கியம் எனக்குள்ள இறங்குவதாக. எங்களுக்கு மாதிரி நீங்க தான் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் யாரும் நிறுத்தாம கரங்களை தட்டி, எல்லாம் நிறுத்தாம கரங்களை தட்டி ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்க போகிறது. தூக்கி எறியப்படுகிறது அபிஷேகம். அது எலியாவின் மேல அமர்ந்த அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொரு சிரசின் மேல, ஒவ்வொரு முழங்காலில அமருவதாக. கையை தட்டி கொண்டு கேட்கிற வேளையில கர்த்தர் அதை அபிரமதமாய் தருகிறார். கேட்கிற யாவருக்கும் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அந்த ஜெப அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. ஓ ரபா ஷியாந்த ரபலா கரிபியா. வானம் திறக்கப்படுகிறது. மகளே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில சத்துரு பயப்படுகிறான். கர்த்தருடைய வல்லமைகள் தளர்ந்து போகிறது. ஓ ரிஹந்தரவா. அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஏராளமான காரியத்தை பார்த்து பயப்படாதீங்க. எல்லா வேதனைகள், எல்லா விதமான பாடுகளை முறியடிக்கிற மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசத்தோடு ஜெபிக்க. ஓ ரபா ஷியாந்த ரபலா கரிபியா. கையை
தட்டி அபிஷேகத்தோடு ஓ ரிஹந்தரபா ஒரு கண்ணீரின் ஜெபாவி இறங்கட்டாண்டவரே, உபவாச ஜெபாவி இறங்கட்டாண்டவரே, திறப்பில நின்று ஜெபிக்கிற ஜெபாவி இறங்கட்டாண்டவரே, ஆண்டவரே பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபாவி இறங்கட்டாண்டவரே, ஆண்டவரே இடுப்பு நொறுங்க பெருமூச்சு ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒரு ஜெப வீரனாய் ஜெப வீராங்கனையாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக, குடும்ப ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக, ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிற, ஜெபிக்க விடாதபடி போராடுகிற, சிந்தை மண்டலத்தில் போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகள், ஜெப தடையை உண்டாக்குற வல்லமைகள், எல்லா பேரியர்ஸ் இப்பொழுது உடைவதாக. ஓ ராபா கபால மரிபியா, இந்த சத்தம் பத்தாது ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, அந்த ஜெபமே எனக்கு ஜீவனாய், அந்த ஜெபத்துல இருக்கிற ஜீவன் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது பாய்வதாக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல பாய்வதாக, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள அது பாய்வதாக, ஒவ்வொரு சகோதரர்கள் மேல பாய்வதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் அது பாய்வதாக. ஆண்டவரே இந்த சபையில இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில யாரெல்லாம் யோபை போல சோர்ந்து இருக்கிறார்களோ, இதோ இயேசுவின் நாமத்தினால அந்த சோர்வுகள் இப்போது உடைவதாக. சோர்வின் வல்லமைகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவரை நோக்கி மனமகிழ்ச்சியோடு அவருடைய முகத்தை ஏறெடு. ஓ ரிஹந்தரபா கரபா, அவர் உன் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுப்பா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. ஒரு கன்ஃபர்மேஷன் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை தருவீராக. தொடர்ந்து இந்த வார்த்தையினாலே, தொடர்ந்து வார்த்தையில சொன்ன தேவன் வாக்கினாலே சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளையில ஆணி துளைக்கப்பட்ட கரம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வருவதாக, அமருவதாக. நமக்குள்ள இருக்கிற இந்த ஜெபாவை எங்களுக்குள்ள கடத்தி நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.